என்ன பெட்ரோலா? அது என்னமோ ஜூஸ் போத்தல். இந்த பக்கம் இதை தான் கொண்டு போயிருக்காங்க. கரண்ட் அப்படியே கூட்டிட்டு వెయిట్ కదా வந்துட்டுல பண்ணிட்டு நான் கொடுத்தேன் காலும் கொடுத்தேன். போத்தல் கட்டு தாளா அங்கே இல்லாத இது இப்போ இல்லை அந்த போட்டு வேலைங்க தம்பி கவல் நம்ம இல்லாத இடத்துக்கு தான் போடணும். தாங்க பொம்பளை தான் பொம்பளை ஆள் தான் கொண்டு வரணும். ரெண்டு பொம்பளை கொண்டு ஐயா நீங்கள் ஐயா சரி எடுத்துட்டார் இப்போ சார் மூடுறது அதை அப்படியே எடுத்து போகுது. ආයිබෝවන් අපි නෝඩුවත නෝඩු ෂණකින් ඉඳලා කතා කරන්නේ මේ හැමදාම මේ මැණික් කාරණා. හැමදාම තියෙන ප්‍රශ්නේ මේකේ.
අපි මේ විකාරලා ආරලා මේ වත්තෙම නැති වුණා දැන්. ඒ කියන්නේ එක දවස් අපි වැඩ නවතලත් ඇරි මේක මොන හරි තීරණයක් ඕනේ කියලා අපි මේ කතා කරලා තිනවා. ඒ තාම තීරණයක් ඇවිල්ලා නැහැ. ඒ නිසා අපි මේ දලු කරනකොට උඩනේ බල්ලා ගන්න අපි. මෙම බලන්නේ කවදාවත්. උඩ බල්ලා ගන්නකොට මේ ඊයේ එක්කෙනෙක් වෙටිලා මෙතනින්. එතන වෙලා කකුල අමාරුයි. ඒ නිසා මේක මොන හරි අපිට තීරණයක් අරන් දෙන්න. ඒක තමයි අපේ ළම. ඒ කියන්නේ එමදාම මේ ප්‍රශ්න තියෙනවා. පාරවල හරි එවිතින්න බෑ. පාර හැමතැනම හරලා තින්නේ. ඒක මොන හරි අපිට උත්තරයක් දෙන්න මේක. මේක ටිකක් ගලවලාද? ඔව් දේගස් පිටක ගොඩක් කලවලා තින්නේ. ඔව්. මේ මාසෙම ගලවනවා මේක. ඒ කියන්නේ එමදාම කරනවා. අද කරනවා ඒට නැතුව අනිදා කරනවා එහෙමයි ඉන්නේ. ඒ නිසා අපි මේකකින් තමයි අපි ජීවත් වෙන්නේ. මේකින්ද තමයි නායොන් දේවා නරකේවා ඔක්කොම කරන්නේ. මේ ලංකාවේ තියෙන මේ තත්ත්වයේ මේ ලංකාවේදී තියෙන තත්ත්වය දන්නවනේ. එහෙමටම දන්නවා. ඒ නිසා අපි මේක එළි ඔක්කොම බූර්ලා තින්නේ මේ. ඒ නිසා අපි අත මේ කකුල් තියලා වැඩ කරනවත් හරි බයෙන් තමයි වැඩ කරන්නේ. නිසා මේක මොන හරි තීරණයක් අරන් දෙන්න අපිට. நாங்கள் நோ லவ் டிவிஷன்லேருந்து கழிக்கிறோம். இந்த தோட்டத்தில் எந்த நாளும் இந்த மாணிக்கங்கள் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் நிப்பாட்ட சொல்லி ஏற்கனவே ஒரு நாள் வேலை நிப்பாட்டியும் அதுக்கு எந்த முடிவுமே இன்னும் வரைக்கும் வரல. இனிமே சரி ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் கொழும்பு எடுக்கும்போது தேவைக்கு மேலே பார்த்து தான் எடுப்போம், தேவையை பார்த்து தான் எடுப்போம், கீழே பார்க்க மாட்டோம். அப்படியும் நேற்று ஒரு பெண்மணி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து அவங்களுக்கு கால் பிரச்சனை ஆகிருச்சு. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எங்களுக்கு எடுத்துட்டாங்க. அது ரோட்ல கூட எங்களால நடக்க முடியல. ரோட்டு ஃபுல்லாவே மாணிக்கக்கால் தோண்டி தான் இருக்குது. மழை நேரம் இந்த நேரம் அப்படி நடக்கும்போது சில வேளை நாங்க விழுந்தா கூட உள்ளுக்கு விழுகுவோமான்னு தெரியாது. அந்த அளவு இருக்குது இந்த நோவுட் எஸ்டேட். அதனால இந்த மாணிக்கக்கால் நோங்கிறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று பண்ணி எங்களுக்கு நல்ல தீர்மானம் ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்றோம். தேயிலையெல்லாம் நிறையவே கழட்டி இருக்கு. பயணம் தேயிலை கலட்டுறத மிச்சம். இந்த இடத்த பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேயிலை கலட்டி இருக்கு அப்படிங்கிறது. இந்த இடமெல்லாம் நிறைய தேயிலை இருந்த இடங்கள். எந்த நாளும் கலெக்டர் ஒரு நாள் விட்டு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வேலையில. அதனால இதுக்கு எது நல்ல முடிவு ஒண்ணு எடுத்துட்டாங்க எங்களுக்கு. அதுதான் உங்ககிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு நாள் வேலை நிப்பாட்டி கூட இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு சம்பளம் ஒரு நாள் போனது மட்டும்தான் மிச்சம். அதுக்கான தீர்வை நீங்க எடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். මේක සර හැමදාම මෙනික් කාරණ ප්‍රශ්නේ තමයි සර හැමදාම තේගස් ගලවලා තිනවා වලවල් ගාලා තිනවා මේ මිනිසුන්ට යන්න එන්න බෑ. ඒ වගේ හැමදාම මේ මෙනික් කාරණායි ඒ වගේ වැඩ තමයි සර මෙතන වෙලා තියෙන්නේ. මේක කොච්චර කල්ද වෙන්නේ? මේක යනවා සර් මේක දැන් මාස 3ක් 4ක විතර මේක කරගෙනම ඉන්නවා. පරවල් ආරලා තියෙනවා සර්. ඊයේ පෙරේදෑම ආරලා තමයි සර් තියෙන්නේ. ආරලා මේ වලක් එහෙම ගාලා තමයි සර් තියෙන්නේ. තේගස් එහෙම තේගසුත් ගලවලා තියෙනවා සර්. තේගස් ගලවලා පැත්තට දාලා තියෙනවා සර්. සර් කාටද කිව්වද මේක කිව්වා සර් මේ අපි මපත්තේ මාතුන්ට එහෙම කියලා තියෙන්නේ සර්. කියලා මෙයා කරලා තමයි සර් තියෙන්නේ. එයාලා මොකද කිව්වේ? ලා කිව්වා සර් මේක බලමු මේක පොලිසියට එහෙම අපි කියලා කියන්නම් කියලා කිව්වා සර්. මේකට මොනවද කියන්නේ? ඒකට කිව්වා මේක හරියට මේක තියුව කරන් දෙන්න සර්. இது சார் எந்த நாளும் சார் இதுக்கு கல் நோண்டி குழி அடித்து இப்படியே தான் சார் எந்த நேரம் கிடக்கு. நாங்கள் வர்ற நேரம் போகிற நேரமெல்லாம் இப்படி குழி போட்டுட்டு தான் இருக்குது. நாங்களும் எல்லாம் இது அறிவிச்சிருக்கிறோம், துறைக்கும் அறிவிச்சிருக்கிறோம். தேயிலையெல்லாம் கழட்டி போட்டு கிடக்கு. எவ்வளோ காலமானது? ஒரு 3-4 மாதமாக தான் இது நடந்துக்கிட்டு தான் சார். தேயிலையெல்லாம் கழட்டிருக்கு. கழட்டி எல்லாம் குழியில் போட்டு வச்சு. அதை பற்றி இதுக்கு சரியான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும்.